வணக்கம் மாணவர்களே. குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக மற்றுமொரு இணைந்த கணிதம் பாடவேளையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த பாடவேளையானது பிரயோகணித பாடவேளையாக காணப்படுகிறது. பிரயோகணித பாடப்பகுதியில் காணப்படுகின்ற காவிகள் தொடர்பான விடயங்களை இந்த பாடவேளையில் நாங்கள் ஆராய இருக்கிறோம். அந்த வகையில் காவிகளானது தரம் 12க்குரிய பாடவேளையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த காவிகள் தொடர்பான பாடப்பகுதியை நாங்கள் ஆராயலாம். அந்த வகையில் பார்த்தால் காவிகள் என்ற பாடப்பகுதியானது 4 தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கியுள்ளது. தேர்ச்சியானது காவி அட்சர கணிதத்தை ஆராய்தல், தேர்ச்சி மட்டம் 1 காவிகளை ஆராய்வர், தேர்ச்சி மட்டம் 2 விதிகளின் மூலம் காவி அட்சர கணிதத்தின் அமைப்பை விவரிப்பர், தேர்ச்சி மட்டம் 3 பிரசினங்களை தீர்க்கும் ஒரு உத்தியாக தானகாவியினை பயன்படுத்துதல், தேர்ச்சி மட்டம் 4 காவியின் மீது வரையறுக்கப்பட்ட ஒரு கணித செய்கையாக எண்ணிப்பெருக்கம், காவி பெருக்கம் என்பவற்றை வரையறுப்பர். ஆகவே 4 தேர்ச்சி மட்டங்களை உள்ளடக்கிய இந்த பாடப்பகுதி தொடர்பாக இந்த பாடவேளையில் நாங்கள் ஆராய இருக்கிறோம். ஆகவே அவதானிப்பமாக இருந்தால் காவிகள் என்ற ஒரு எண்ணக்கரு எங்களுக்கு உள்ளார்ந்த எண்ணக்கரு ஒன்று தேவை. புதிதாக நாங்கள் உயர்தரத்திலே இந்த காவி என்ற பகுதியை நாங்கள் ஆராய்கிறோம். ஆகவே இந்த காவி என்று சொல்வது என்ன, அந்த காவி என்ன தொடர்பாக நாங்கள் படிக்க போகிறோம், இவரை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு வகை குறிப்பது, எவ்வாறு இவர் தொடர்பான செய்கைகளை நாங்கள் செய்வது என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய இருக்கிறோம். அந்த வகையிலே காவி தொடர்பான ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கருவுக்குள் நாங்கள் முதல் செல்லலாம் இருக்கிறோம். அந்த வகையில் பௌதிகம் என்று சொல்வது நம்மை சூழ உள்ளவை பௌதிகம், நம்மை சூழ உள்ளவை பௌதிகம். பௌதிகவியல் என்ற பாடம் பரப்பை அவதானித்தால் நம்மை சூழ உள்ள விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதுதான் பௌதிகவியல். ஆகவே பௌதிகத்தில் காணப்படுகின்ற இயல்புகளை நாங்கள் கணியங்கள் என்ற வகையிலே அழைக்கிறோம். பௌதிகத்தில் காணப்படுகின்ற வெப்பநிலையானது ஒரு இயல்பாக இருக்கும், நீளமானது ஒரு இயல்பாக இருக்கும், விசையானது ஒரு இயல்பாக காணப்படுகின்றது. ஆகவே பௌதிக இயல்புகளை, பௌதிக கணியங்களை நாங்கள் பௌதிக கணியங்கள் தொடர்பாக இந்த அலகிலே ஆராய்கின்றோம். பௌதிக கணியங்களானது 2 வகையாக வகைப்படுத்தப்படும். சில பௌதிக கணியங்களானது பருமனை மட்டும் கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்குது. சில பௌதிக கணியங்களானது பருமனுடன் திசையையும் கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பௌதிக கணியங்களானது வெப்பம், வெப்பநிலை, திணிவு, நீளம், தூரம், இவை ஒரு பௌதிக இயல்புகள். இந்த பௌதிக கணியங்களானது பருமனையும் மட்டும் கொண்ட பௌதிக கணியங்களாகவும் காணப்படுகின்றது. ஒரு சில பௌதிக கணியங்கள் பருமனுடன் திசையையும் கொண்ட கணியங்களாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே பருமனை மட்டும் கொண்ட பௌதிக கணியங்களை நாங்கள் எண்ணிக்கணியங்களாக வரையறுக்கிறோம். பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்களை நாங்கள் காவி கணியங்களாக வரையறுக்கிறோம். ஆகவே இந்த பாடப்பகுதியில் இந்த பௌதிக கணியங்கள் தொடர்பாகத்தான் ஆராய இருக்கிறோம். அந்த வகையில் எண்ணிக்கணியங்கள் நேரத்தை எடுத்து நோக்குவோமானால் 10 மணி, 8 மணி, ஆகவே 8 மணி 30 நிமிடம். ஆகவே பருமனை மட்டும் கொண்டு இந்த கணியத்தை நாங்கள் அளக்கின்றோம். திணிவானது 10 கிலோ, 20 கிலோ. ஆகவே பருமனை மட்டும் கொண்ட கணியமாக இந்த திணிவு காணப்படுகிறது. அந்த வகையிலே காவி கணியங்களாக சில ஏனைய கணியங்கள் காவி கணியங்களாக காணப்படுகின்றன. விசையினை எடுத்து நோக்குவோமானால் 10 நியூட்டன் இந்த திசையில், வடக்கு நோக்கி 10 நியூட்டன் விசை. ஆகவே இந்த கணியத்துக்கு பருமனும் காணப்படுகின்றது, திசையும், இந்த திசையில இவ்வளவு பருமனுடைய விசை. வேகமானது 20 km/h இந்த திசையில. இடப்பெயர்ச்சியானது வடக்கு திசையில் 8 மீட்டர் இடப்பெயர்ச்சி. ஆகவே சில கணியங்கள் பருமனுடன் திசையையும் கொண்டதாக காணப்படுகின்றது. ஆகவே பௌதிகத்தில் காணப்படுகின்ற கணியங்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அந்த வகையில்
எண்ணி கணியங்களாக வரையறுக்கப்படுபவை பருமனை மட்டும் கொண்ட பௌதிய கணியங்கள். இந்த பௌதியத்தில் காணப்படுற இந்த இயல்புகள் தான் கணியங்கள் என்று சொல்றோம். ஆகவே பருமனை மட்டும் கொண்டதாக காணப்படுகின்ற பௌதிய கணியங்களை நாங்கள் எண்ணி கணியங்கள் என்று வரையறுக்கிறோம். உதாரணமாக திணிவு, வெப்பநிலை, நீளம், பரப்பு போன்ற பல கணியங்கள் எண்ணி கணியங்களுக்குள் அடங்குகின்றன. அந்த வகையிலே அடுத்ததாக பருமனுடன் மேலதிகமாக திசையையும் கொண்ட கணியங்கள் காவி கணியங்கள் என்று வரையறுக்கின்றோம். பருமனுக்கு மேலதிகமாக திசையையும் கொண்ட கணியங்கள் காவி கணியங்கள் என்று வரையறுக்கிறோம். ஆகவே இடப்பெயர்ச்சியினை நாங்கள் கூறும் பொழுது இன்ன திசையில் இன்ன பருமனுடைய இடப்பெயர்ச்சி, ரைட், வடக்கு நோக்கி 8 மீட்டர் இடப்பெயர்ச்சி. வேகமானது, வேகத்தையும் அந்த வகையிலே நாங்கள் குறிக்கலாம். வேகம், நிறை, விசை போன்றவற்றை நாங்கள் பருமனுடன் திசையையும் கூறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த கணியங்கள் காவி கணியங்களாக அமைக்கின்றன. ஆகவே இந்த பாடப்பகுதியானது காவிகள் தொடர்பான பகுதி. அப்ப நாங்கள் இந்த பகுதியில என்னத்தை படிக்க போறோம் என்கின்ற ஒரு எண்ணக்கரு ஒன்று எங்களுக்கு தேவை. இங்கு நாங்கள் படிக்க போறது இந்த காவி கணியங்கள் தொடர்பாகத்தான் இந்த பகுதியில நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் எவ்வாறான இந்த காவி கணியங்கள், இந்த பருமனை திசையும் கொண்ட அனைத்து காவி கணியங்கள் தொடர்பாக இங்கு பார்ப்பதில்லை. இந்த காவி கணியங்களில் சில கணியங்களானது, இந்த காவி கணியங்கள் அதாவது இங்கு நாங்கள் பயன்படுத்தப்படுற கணியங்கள், இந்த பகுதியில படிக்கிற காவிகளானது எப்படியான கணியங்களை படிக்க போகிறோம் என்று சொன்னால், முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதி போன்றவற்றுக்கு இணங்குகின்ற காவி கணியங்களை நாங்கள் இங்கு இந்த அலகிலே ஆராய போகிறோம். ஆகவே இந்த அலகானது முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதி என்பவற்றுக்கு இசைகின்ற காவி கணியங்கள் தொடர்பாக கற்கிற ஒரு பாடம்தான் இந்த காவி என்ற பகுதியாக காணப்படுகிறது. ஆகவே காவி கணியங்கள் அனைத்தும் முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதிக்கு இணங்கும் என்பது இல்லை. ஒரு சில காவி கணியங்கள் முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதிக்கு இயைபாக்கம் அடையாது, இணங்காது. அவ்வாறான கணியங்கள் என்னென்று சொன்னால், விசை திருப்பம், அச்சு பற்றிய சுழற்சி போன்ற சில கணியங்கள், ஓரிரு கணியங்களானது இந்த விசை முக்கோண விதி என்றால் என்ன, விசை இணைகர விதி என்றால் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் இந்த அலகில் ஆராய இருக்கிறோம். அவ்வாறான அந்த விதிகளுக்கு இயங்குகின்ற காவி கணியங்கள் தொடர்பாகத்தான் இந்த பாடத்தில் நாங்கள் படிக்க போகிறோம். ரைட், இதுதான் காவி தொடர்பான ஒரு உள்ளார்ந்த விளக்கம். ஆகவே காவி என்பது என்ன என்ற ஒரு உள்ளார்ந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்டு, ஆகவே இங்க பார்க்கிற நாங்கள் காவிகள், இந்த அலகிலே படிக்கிற காவிகள் என்பது பருமனையும் திசையையும் கொண்ட பௌதிக கணியங்கள் காவி கணியங்களுக்குள்ள அடங்குது. ஆயினும் அந்த காவி கணியங்கள் அனைத்தும் இந்த முக்கோண காவி கூட்டல் விதி, விசை இணைகர விதி என்பவற்றுக்கு உட்படுவதில்லை. உதாரணமாக அச்சு பற்றிய சுழற்சி ஒரு காவி கணியம், விசை திருப்பம் ஒரு காவி கணியம். இது போன்ற காவி கணியங்கள் இந்த விதிகளுக்கு உட்படுவதில்லை. ஆகவே இவை தவிர்ந்த காவி கணியங்களை இந்த அலகில் நாங்கள் ஆராய போகிறோம். எனவே மேற்படி விதிகளுக்கு உட்படும் காவி கணியங்கள் மட்டுமே இவ்வலகில் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கு நாங்கள் படிக்க போவது என்னது என்பது தொடர்பான ஒரு உள்ளார்ந்த விளக்கம் தற்போது எங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த காவிகள் அதாவது விசைய திசையோட குறிக்கிறது, வேகத்தை திசையோட குறிக்கிறது, இடப்பெயர்ச்சியை திசையோட குறிக்கிறது. இவ்வாறான கணியங்களை எவ்வாறு பொதுவாக நாங்கள் குறிப்பது, இந்த அலகிலே எவ்வாறு குறிப்பது, அதாவது காவியை எவ்வாறு குறிப்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்ததன் பின்னர் அவை தொடர்பான கணித செய்கைகளுக்கு நாங்கள் செல்ல முடியும். ஆகவே தரமாறு மாணவர்களுக்கு எண்கள் தொடர்பான விளக்கம் அளிக்கப்படுகின்றது. அப்ப எண்களுக்குரிய குறியீடு, ஒன்றென்றால் இவ்வாறான குறி, ரெண்டென்றால் இவ்வாறான குறியீடு, ரைட் என்ற மாதிரி காவிக்கு நாங்கள் ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம். எண்களை எழுதுவதற்கு நாங்கள் 2 முறைகள் வச்சிருக்கிறோம். உதாரணமாக இந்து அராபிய முறை, உரோமன் முறை. ஆகவே எண்களை எழுதுவதற்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகள் காணப்படுகின்றது. அதே மாதிரி இந்த காவியை குறிப்பதற்கும் எங்களிடம் 2 முறைகள் காணப்படுகின்றது. ஒன்று
அட்சர கணித முறை, மற்றையது கேத்திர கணித முறை. இந்த இரு முறைகளில் நாங்கள் காவியை குறிப்பிடலாம். அப்ப காவி என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு உள்ளார்ந்த விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த காவியை எவ்வாறு நாங்கள் குறிக்க வேணும் என்பது தொடர்பில் நாங்கள் இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். காவிகளை அட்சர கணித முறை, கேத்திர கணித முறைகளில் நாங்கள் குறிக்கலாம், எழுதி கொள்ளலாம். ஆகவே இந்த அட்சர கணித முறை என்பது என்ன? அட்சர கணிதம், அட்சரம் என்றால் எழுத்து. ஆகவே பொதுவான மொழி ஆங்கில சிறிய எழுத்துக்களில் சிம்பிள் லெட்டர்ஸில் காவிகளை குறிப்பது அட்சர கணித முறையாக நாங்கள் கூறுகிறோம். ஆகவே அந்த அட்சர கணித முறையில் ஒரு மெதட் ஒன்று இருக்குது, இவ்வாறு தான் காவிகளை குறிப்பதென்று. அது தொடர்பால் நாங்கள் ஆராய இருக்கிறோம். அதே போல கேத்திர கணிதம், கேத்திர கணிதம் என்பது படங்கள் கீறி ஒரு காவியை ஒரு படமாக கீறி காட்டுவது தான் கேத்திர கணித முறை. ஆகவே இரு முறைகளில் இந்த காவி என்ற விடயத்தை நாங்கள் குறித்து கொள்ளலாம், எழுதி கொள்ளலாம். ஆகவே அந்த வகையிலே முதலாவதாக அட்சர கணித முறையை பார்க்கிறோம். அப்ப அட்சர கணித முறையில இந்த காவியினை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு குறிப்பது? அதாவது இம்முறையில் காவியானது ஆங்கில சிறிய எழுத்துக்களில் பின்வருமாறு குறிக்கப்படும். அதாவது ஆங்கில சிறிய எழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்தலாம். ஏ என்ற ஒரு எழுத்து, அதே போல ஆங்கில சிறிய எழுத்துக்களை நாங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தோம்னா ஏ என்ற எழுத்தை பயன்படுத்துவோமாக இருந்தால், இந்த எழுத்தானது காவியை குறிக்க வேணுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு குறியீடை போட வேணும். அல்லது அந்த எழுத்தின் மேல் இவ்வாறான ஒரு குறியினை பயன்படுத்தி நாங்கள் காவியை வகை குறிக்கலாம். அல்லது இந்த எழுத்துக்களை தடித்த எழுத்துக்களில் காட்டுவதன் மூலம் காவியை வகை குறிக்கலாம். ஆகவே காவி இந்த மாதிரியான 3 முறைகளில் நாங்கள் வகை குறிக்கின்றோம். காவியினை இந்த மாதிரியான 3 முறைகளில் நாங்கள் அட்சர கணித முறையில் காவியினை வகை குறிக்கலாம். விரும்பிய முறையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பெரும்பாலும் அச்சிடப்பட்ட தாள்களில் தடித்த எழுத்துக்களில் காவியை குறிப்பதை வழமையாக கொண்டிருக்கும். எமது பாடப்பகுதியில் இந்த இரண்டாவது முறையை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துவதை வழமையாக கொண்டிருக்கிறோம். அப்ப விரும்பிய ஒரு முறையில் அட்சர கணித முறையாக காவியினை குறிக்கலாம். அடுத்த முறைக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால் கேத்திர கணித முறை. கேத்திர கணித முறையானது, இந்த முறையில் காவியானது ஒரு திசை குறித்த கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படும். ஆகவே காவியானது ஒரு கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுது. கேத்திர கணித முறையில் ஒரு கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுது. இங்கே பார்த்தமாக இருந்தால் இது ஏ என்ற புள்ளி, இது பி என்ற புள்ளி. ஏயிலிருந்து ஏ டு பி திசையில் ஒரு காவி, அதாவது 10 நியூட்டன் விசை உண்டு இந்த திசையில தாக்குது என்று வச்சோம்னு சொன்னால், அந்த விசையினை நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோட்டு துண்டத்தால காட்டலாம். அந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமானது அந்த காவியினுடைய பருமனை தரும். காவின்றது விசையாக இருக்கலாம், வேகமாக இருக்கலாம், இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம். விசையாக இருந்தால் விசையின் பருமனை கோட்டு துண்டத்தினுடைய நீளம் தரும். விசையினுடைய திசையினை அந்த கோட்டு துண்டத்தின் மீது உள்ள அம்புக்குறியானது காட்டும். ஆகவே காவியானது கேத்திர கணித முறையில் ஒரு திசை குறித்த கோட்டு துண்டத்தினால் நாங்கள் குறிக்கலாம். ஆகவே காவி என்ற புதிய பகுதியை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே காவி என்றால் என்ன என்ற ஒரு உள்ளார்ந்த விளக்கத்துடன் அந்த காவியை எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு குறிப்பது என்பது தொடர்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த விடயத்துக்கு சென்றமாக இருந்தால், இந்த மட்டு என்ற விடயத்தை பார்த்தமாக இருந்தால், மட்டு உதாரணமாக ஒரு கணியத்துக்கு, ஒரு சய 2 என்ற கணியத்துக்கு மட்டை போட்டமாக இருந்தால் அது நேர் 2ஆக காணப்படும். ஒரு கணியத்தினுடைய நேர்பெருமானத்தை மட்டும் குறிப்பது மட்டு என்பது இதுவரை உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காவி என்ற பகுதியிலே மட்டு என்பது அந்த காவியினுடைய பருமனை மட்டும் குறிப்பதாக வரையறுக்கப்படுகிறது. அந்த காவியின் பருமனை மட்டும் குறிப்பது மட்டு என வரையறுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு காவி எடுத்தோம் என்று சொன்னால், ஏபி என்ற காவி எடுப்பம், ஏ டு பி திசையில இருக்கு. அந்த காவி ஏ டு பி திசையில இருக்குது.
ஆகவே இந்த காவியின் மட்டு என்பது உதாரணமாக அச்சர கணித முறையில காவியை குறிக்கிறது என்றால் இந்த முறையில குறிக்கிறது. கேத்திர கணித முறையில காவியை குறிக்கிறது என்றால் ஒரு கோட்டு துண்டத்தால குறிக்கிறது. அந்த கோட்டு துண்டத்தின் முனை புள்ளிகள் இவ்வாறு எழுதப்படும். ஸோ ஏயிலிருந்து பி திசையில் அந்த காவி இருந்தால் ஏ டு பி காவி, காவி ஏபி என்பதை நாங்கள் குறிப்போம். ஆகவே இந்த காவியினுடைய மட்டு என்பது காவியினுடைய பருமனை மட்டும் குறிப்பது. ஆகவே காவி ஏயினுடைய மட்டு இவ்வாறு எழுதப்படும். காவியினுடைய மட்டானது அச்சர கணித முறையில் இவ்வாறு எழுதப்படும். கேத்திர கணித முறையில் காவியினுடைய மட்டானது இந்த முறையில் எழுதப்படும். ஆகவே இந்த கோட்டு துண்டத்தால கேத்திர கணித முறையில் ஒரு காவி குறிக்கப்பட்டிருக்குது. ஆகவே மட் என்பது இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமாக இருக்கும். ஆகவே இந்த பகுதியிலே காவியின் மட்டு என்று சொல்லப்படுவது அந்த கணியத்தினுடைய பருமனை மட்டும் குறிக்கும். ரைட். அடுத்ததாக நாங்கள் இரு காவிகள் சமனாவதற்கான நிபந்தனையை பார்ப்போம். இரு காவிகள் சமனாக வேணுமாக இருந்தால் எவ்வாறு இருக்க வேணும்? ஒரு காவிக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குது? பருமனும் இருக்குது, திசையும் இருக்குது. ஆகவே இரு காவிகள் சமனாக இருக்க வேணுமாக இருந்தால் அந்த காவிக்குரிய ரெண்டு இயல்புகளும் சமனாக இருக்க வேணும். அந்த ரெண்டு காவியினுடைய பருமனும் சமனாக இருக்க வேணும். அந்த ரெண்டு காவியினுடைய திசையும் சமனாக இருக்க வேணும். ஆகவே இரு சமனான காவிகள், அதாவது இரு காவிகள் சமனாயின் அந்த காவிகள் என்னது பருமனும் திசையும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த ரெண்டு காவியும் சமனான காவிகள் என்று நாங்கள் வரையறுக்கிறோம். ஆகவே ஏகம பி ஆகிய இரண்டு காவிகள் எடுத்தமாக இருந்தால் இந்த இரண்டு காவிகளும் சமனான காவிகள் என்று எவ்வாறு நிறுவுவது அல்லது சமனாகுவதற்கான நிபந்தனை என்னென்று பார்த்தமாக இருந்தால் இரண்டு காவியினுடைய பருமனும் சமனாக இருக்க வேண்டும். பருமன் என்பது இவ்வாறு குறிக்கப்படும். உதாரணமாக பார்த்தமாக இருந்தால் கேத்திர கணித முறையில் ஒரு காவி ஏபி என்ற ஒரு காவி, பிக்யூ என்கிற இன்னொரு காவி. இந்த ஏபி என்ற காவியினை கேத்திர கணித முறையில் நாங்கள் ஏபி என்ற மாதிரி குறிப்போம், காவி ஏபி. பிக்யூ என்ற காவியினை கேத்திர கணித முறையில் காவி பிக்யூ என்ற மாதிரி நாங்கள் குறிப்போம். ஆகவே இந்த இரண்டு காவிகளும் கேத்திர கணித முறையில் கதைக்கிறதாக இருந்தால் இந்த இரண்டு காவிகளும் சமனான காவிகள் என்று எவ்வாறு காட்டுவது என்பது பார்த்தமாக இருந்தால் இந்த ரெண்டு பருமனை காட்டுவதற்கு எங்களுக்கு இலவு. பருமன் சமன் என்று காட்ட வேண்டுமாக இருந்தால் ஏபி என்ற காவி இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமும் பிக்யூ என்ற காவி இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமும் சமன் என்று காட்ட வேணும். ஆகவே காவி ஏ உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஏபி என்ற காவியினுடைய பருமனும், அப்போ பருமனை நாங்கள் மட்டு ஏபி என்று சொல்றது. பிக்யூ என்ற காவியினுடைய பருமனை குறிப்பது மட்டு பிக்யூ என்று குறிப்பது. ஆகவே ஏபி என்ற நீளமும் பிக்யூ என்ற நீளமும் சமன் என்று கூறுவோமாக இருந்தால் அந்த ரெண்டு காவியினுடைய பருமனும் சமனாக இருக்கு. அச்சர கணித முறையில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த காவியினுடைய பருமன் மோட் ஏ சமன் மோட் பி ஆக இருக்க வேணும். ரைட். அப்ப பருமன் சமன் என்பதை நாங்கள் காட்டிட்டோம். இனி திசை சமனாக அமைதல் வேண்டும். அப்ப ரெண்டு காவியினுடைய திசையும் சமன் என்று காட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற உத்தி என்னவாக இருக்குமாக இருந்தால் இந்த இரண்டு கோட்டு துண்டங்களும் இரண்டு கோடுகளும் சமாந்தர கோடுகள் என்பதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த ரெண்டு காவியினுடைய திசையும் ஒன்று என்பதை காட்டுவதற்கு சமாந்தரமான கோடுகள் ஒரே திசையில் இருக்கும் என்பதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. எதிரெதிர் திசையில் இருக்கிற கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான். எதிரெதிர் திசையில் இருக்கிற கோடுகளும் சமாந்தர கோடுகள் தான். ஆகவே இரு காவிகளின் திசை ஒன்று என்பதை காட்டுவதற்கு சமாந்தர அந்த அவ்விரு காவிகளும் சமாந்தரம் என்பது மட்டும் போதாது. ஆகவே சமாந்தரமான காவிகள் என்பதோடு சமாந்தரமான கோடு என்பதை காட்டுவதோடு இரண்டு காவிகளின் திசையும் ஒரே திசை என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். ஆகவே இரு காவிகளும் ஒரே போக்குடையவை என்பதையும் நாங்கள் காட்ட வேண்டும்.
ஆகவே ஏகம காவி ஏ கம காவி பி என்பன சமனான காவிகளாயின் மேற்படி 3 நிபந்தனைகளும் திருப்தி செய்யப்படும். மறுதலையாக இரு காவிகள் சமனான காவிகள் என்று நிறுவ வேண்டுமாக இருந்தால் மேற்படி 3 நிபந்தனைகளையும் நாங்கள் நிறுவ வேண்டும். முதலாவது நிபந்தனை பருமன் சமன், இரண்டாவது நிபந்தனை அவ்விரு காவிகளின் தாக்கக்கோடுகள் சமாந்தரமாக அமைதல் வேண்டும், மூன்றாவது நிபந்தனை அவ்விரு காவிகளும் ஒரே போக்குடையதாக இருக்க வேணும். போக்குன்னு சொன்னால் திசை, ஒரே திசையாக இருக்க வேணும். எதிரெதிர் திசையில் இருந்தால் சமனானதாக வராது. ஆகவே போக்கு தொடர்பாக திசையினை கருதுவதற்கு திசை ஒன்றென்று காட்டுவதற்கு இரண்டாவது மூன்றாவது நிபந்தனைகளை நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே இரு காவிகள் சமனாகுவதற்கான நிபந்தனை மேற்படி நிபந்தனையை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அப்ப புதிதாக ஒரு விடயம் பார்க்கிறோம். காவி எவ்வாறு, காவி என்றால் என்ன என்பது தொடர்பான உள்ளார்ந்த விளக்கம் தற்போது எங்களுக்கு இருக்கின்றது. அந்த காவிகளை எவ்வாறு எழுதுவது, இரு முறைகளில் நாங்கள் எழுதலாம், குறிக்கலாம். அடுத்ததாக அந்த காவிகளின் செய்கைகள், கணித செய்கைகள், இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது, இரு காவிகளை எவ்வாறு கழிப்பது, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஸோ அந்த காவிகள் தொடர்பான கணித செய்கைகளுக்கு நாங்கள் நகரலாம் என்று இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவதாக காவிகளின் கூட்டலை நாங்கள் பார்க்கிறோம். காவிகளை எவ்வாறு கூட்டுவது, பருமனை மட்டும் கொண்டவை என்று சொன்னால் பருமன்களை பிடித்து பருமன்களின் பருமதிகளை கூட்டிவிட்டால் காவிகளின் கூட்டல் வரும். ஆனால் இந்த காவி கணியங்கள், இந்த கணியங்கள் பருமனுடன் திசையையும் கொண்டதாக காணப்படும். பருமனை மட்டுமல்லாது திசையையும் சேர்த்து கூட்ட வேணும். ஆகவே இரு காவிகளை கூட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிற உத்தி என்னென்னு சொன்னால் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்துகிறோம். அதாவது காவிகளை கூட்டுவதற்கு முதலாவதாக இரு காவிகளைத்தான் நாங்கள் கூட்ட முடியும். ஒரே அடியாக 2 காவிகளைத்தான் கூட்ட முடியும். ஒரே நேரத்தில் இரு காவிகளைத்தான் கூட்ட முடியும். அவ்வாறு இரு காவிகளை கூட்டுவதற்கு முக்கோண காவி கூட்டல் விதியினை பயன்படுத்துகிறோம். முக்கோண காவி கூட்டல் விதி என்றால் என்ன? முக்கோண காவி கூட்டல் விதி என்றால் என்னென்று பார்த்தமாக இருந்தால் இரு காவிகளை நாங்கள் கூட்ட வேண்டுமாக இருந்தால், காவியில சொல்லியிருக்கிறோம் 2 காவிகளைத்தான் கூட்டலாம், ஒரே நேரத்தில் இரு காவிகளைத்தான் கூட்டலாம். ஆகவே கூட்டப்பட வேண்டிய இரு காவிகளையும் பருமநிலையும் திசையிலையும், கூட்டப்பட வேண்டிய இரு காவிகளையும் பருமநிலையும் திசையிலையும் யாதாயினும் ஒரு முக்கோணி ஒன்றின் அயல் பக்கங்களாக குறிப்பமாக இருந்தால் அந்த முக்கோணியினுடைய மூன்றாவது பக்கமானது மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகையினை தரும். அந்த முக்கோணியினுடைய மூன்றாவது பக்கமானது மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகையினை தரும். இதுதான் முக்கோண காவி கூட்டல் விதியாக அமைந்திருக்கின்றது. மேற்படி மூன்றாவது பக்கத்தினுடைய, ஆகவே கூட்டப்பட்ட காவியினுடைய பருமன் என்ன, கூட்டப்பட்ட காவியினுடைய திசை என்ன என்பது எங்களுக்கு தேவை. ஆகவே கூட்டுத்தொகை காவியினுடைய பருமனானது மூன்றாவது பக்கத்தினுடைய நீளமாகவும் கூட்டுத்தொகை காவியினுடைய திசையானது நாங்கள் எவ்வாறு பார்ப்பது என்பதை நாங்கள் இங்கே அவதானிப்போம். ஆகவே அந்த 2 காவிகளில் பருமனிலும் திசையிலும் முறையே யாதாயினும் ஒரு முக்கோணியொன்றின் அயல் பக்கங்களாக குறிக்கப்படுமாயின் அவ்விரு காவிகளினதும் கூட்டுத்தொகை காவியானது, கூட்டுத்தொகையாக வார மூன்றாவது காவியானது அம்முக்கோணியின் மூன்றாம் பக்கத்தினால் வரையறுக்கப்படும். இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவாக இருந்தால் இரு காவிகளும் ஒரே சுழியில் குறிக்கப்படல் வேண்டும். அதாவது ஒரே சுழியில், வலஞ்சுழி அல்லது இடஞ்சுழி, ஒரே சுழியில் அந்த 2 காவிகளும் அமைய வேண்டும். அவ்வாறு அமையுமாக இருந்தால் விளையுள் காவியினது திசையானது எதிர்ச்சுழியில் இருக்கும். ஆகவே அந்த எதிர்த்தி சுழியினை நாங்கள் அவதானித்து அந்த விளையுள் காவியின் திசையை நாங்கள் பார்க்கலாம். ரைட். மூன்றாம் பக்கத்தின் நீளமானது கூட்டுத்தொகை காவியின் பருமனையும் திசையானது ஆரம்ப புள்ளியில் இருந்தான திசையாகவும் காணப்படும். ஆகவே இரு காவிகளை, அதாவது காவிகளை கூட்டுவதற்கான நிபந்தனையாக நாங்கள் காவிகளை கூட்டுவதற்கான முறையாக முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்துகிறோம்.
அப்ப நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், ஒரே நேரத்தில் 2 காவிகளை மட்டும்தான் கூட்டலாம். அந்த இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது என்று சொன்னால், இந்த முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தித்தான் கூட்டலாம். ஆகவே ஒரு உதாரணம் ஒன்றை பாப்பமாக இருந்தால், ஒரு காவி ஏபி என்ற கோட்டு துண்டத்தால ஒரு காவி ஒன்று குறிக்கப்படுது என்று வெப்பம், அத காவி ஏ என்று வெப்பம். இன்னொரு காவி பிசி என்ற கூட்டு துண்டத்தால இன்னொரு காவி குறிக்கப்படுது என்று வெப்பம். ஆகவே இந்த 2 காவிகளின் கூட்டல், இப்போ உதாரணமாக எங்களுக்கு எவ்வாறு தரப்படுமாக இருந்தால், இந்த திசையில ஒரு காவி இருக்கும் ஏ காவி, இந்த திசையில ஒரு காவி இருக்கும் பி காவி. இந்த 2 காவியினுடையும் உடையதும் கூட்டுத்தொகை எங்களுக்கு தேவை. இந்த 2 காவியினுடையதும் கூட்டுத்தொகை எங்களுக்கு தேவை. இந்த 2 காவியையும் கூட்ட வேணுமாக இருந்தால், பருமநிலையும் திசையிலையும் இந்த இரு காவிகளையும் யாதாயினும் ஒரு முக்கோணின்ற அயல் பக்கங்களாக குறிக்க வேணும். அவ்வாறு நாங்கள் குறித்தமாக இருந்தால், இந்த திசையில் ஏபி திசையிலே இந்த காவி இருக்கு, பிசி திசையிலே 2வது காவி இருக்குது. ஆகவே இவ்விரு காவிகளினதும் கூட்டுத்தொகையானது எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால், இந்த 3வது பக்கத்தினால் தரப்படும். இதுதான் முக்கோண காவி கூட்டல் விதியாக எங்களுக்கு காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஏசி என்ற கோட்டு துண்டமானது காவி ஏ சக காவி பி இணை குறிக்கும். அப்ப ஏசி என்ற கோட்டு துண்டமானது காவி ஏ சக பி இணை குறிக்கும். இந்த கூட்டுத்தொகை காவியினுடைய திசை எவ்வாறு பார்ப்பதென்றால், ஆரம்ப புள்ளியில் இருந்தான திசையாக இருக்கும். ஆரம்ப புள்ளியிலிருந்து ஏ டு சி திசையில் இருக்கும். இங்கு நாங்கள் ஏபி பிசி காவிகளை குறிக்கும் பொழுது ஒரே சுழியில் நாங்கள் குறிக்கப்படல் வேண்டும். ஆகவே இதுதான் முக்கோண காவி கூட்டல் விதியாக எங்களுக்கு அமைகின்றது. தற்போது நாங்கள் இரு காவிகளின் கூட்டலை அவதானித்திருக்கிறோம். 2க்கு மேற்பட்ட காவிகளை எவ்வாறு கூட்டுவது என்பது தொடர்பில் ஆராயலாம் என்று இருக்கிறோம். ஒரே தடவையில் இரு காவிகளை தான் கூட்டலாம். ஆகவே 2க்கு மேற்பட்ட காவிகள் வருமாக இருந்தால், விரும்பிய இரு காவிகளை கூட்டி அவற்றின் விளையுளுடன் அவற்றின் கூட்டுத்தொகையுடன் 3வது காவியை கூட்ட முடியும். ஆகவே 2க்கு மேற்பட்ட காவிகளை கூட்ட வேணுமாக இருந்தால், நாங்கள் எந்த வகையில் பார்க்கலாம் என்றால், 2க்கு மேற்பட்ட காவிகளை கூட்ட வேணுமாக இருந்தால் இந்த உதாரணம் ஒன்றை பார்க்கலாம். ஏ டு பி திசையில் ஒரு காவி இருக்கு. அந்த காவி ஏ என்று வெப்பம். பி டு சி திசையில் பிசி திசையில் இன்னொரு காவி இருக்கு. அவரை நாங்கள் காவி பி என்று வைக்கலாம். சிடி திசையில் 3வது காவி, அவரை நாங்கள் சி காவி என்று வைப்போம். டி திசையில் இன்னொரு காவி இருக்குது, அவரை நாங்கள் டி காவி என்று வைப்போம். ஆகவே 1 2 3 4 காவிகள் இங்கே காணப்படுகிறது. அப்ப இந்த 4 காவிகளை எவ்வாறு கூட்டுவது என்பதை பார்த்தமாக இருந்தால், 2 காவிகளாகத்தான் நாங்கள் கூட்ட வேண்டும். இரு காவிகளை எவ்வாறு கூட்டுவது என்று சொன்னால், முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தித்தான் கூட்ட முடியும். ஆகவே ஏ காவி பி காவி என்பவற்றை அயல் பக்கங்களாக கொண்ட ஒரு முக்கோணி ஒன்றை நாங்கள் கருதுவமாக இருந்தால், முக்கோணி ஏபிசியில் காவி கூட்டல் விதியை பயன்படுத்துவோம். முக்கோணி ஏபிசியில் முக்கோண காவி கூட்டல் விதிப்படி முக்கோணி ஏபிசியில் முக்கோண காவி கூட்டல் விதியினை பயன்படுத்துவோமாக இருந்தால், ஏ டு பி ஏபி சக பிசி ஆனது ஏசியாக காணப்படும். ஆகவே ஏபி என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியே சக பிசி என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவி பி. ஆகவே ஏசி காவியானது எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால், ஏசி காவியானது காவி ஏ சக காவி பி ஆக பெறப்படும்.
ஆகவே இந்த இரு காவிகளுக்கும் பதிலாக நாங்கள் இதில் ஏ சக பி காவி என்று குறிக்கலாம். ஆகவே ஏசி என்ற கோட்டு துண்டத்தினால ஏ சக பி என்ற காவி வகை குறிக்கப்படுகிறது. அந்த வகையிலே அடுத்த இரு காவிகளையும் நாங்கள் கூட்ட வேண்டும். தற்போது இந்த இரு காவிகளையும் கூட்டலாம். ஆகவே முக்கோணி ஏசிடியினை கருதுவோம். முக்கோணி ஏசிடியினை கருதுவமாக இருந்தால் முக்கோணி ஏசிடியில காவிக்குடல் விதியை போடுவோமாக இருந்தால் முக்கோணி ஏசிடியில் காவிக்குடல் விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் ஏசி காவி ஏயிலிருந்து சி திசையில் ஏ டு சி திசையில் ஏசி காவி சக சிடி காவி ஏசி காவி சக சிடி காவியானது ஏடி காவி என வரையறுக்கப்படும். ஏடி காவியினை தரும். ஏசி காவியினதும் சிடி காவியினதும் கூட்டுத்தொகையானது ஏடி காவியை தரும். ஆகவே ஏசி காவியானது காவி ஏ சக காவி பி என நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். சிடி காவியானது காவி சி என எடுத்திருக்கிறோம். ஆகவே ஏடி என்கிற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுற காவி ஏடி காவியானது காவி ஏ சக காவி பி சக காவி சியினால் வகை குறிக்கப்படும். ஆகவே தற்போது இந்த ஏ சக பி சி என்ற காவி இந்த இரண்டுக்கும் பதிலாக ஏ சக பி சக சி காவியினை நாங்கள் வகை குறிக்கலாம். அடுத்ததாக இந்த இரு காவிகள் அப்ப இரண்டு காவிகளாகத்தான் நாங்கள் கூட்ட முடியும். அந்த இரு காவிகளையும் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தித்தான் கூட்டலாம். ஆகவே முக்கோணி ஏடிஇனை கருதுவோம். இந்த முக்கோணியின் அயல் பக்கங்களாக ஏடி டிஇ காவிகள் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் முக்கோணி ஏடிஇயில் காவிக்கூட்டல் விதியை பயன்படுத்துவோமாக இருந்தால் காவிக்கூட்டல் விதிப்படி ஏடி காவி சக டிஇ காவி எவ்வாறு பெறப்படும் என்று சொன்னால் ஏஇ காவி என்று பெறப்படும். ஆகவே ஏடி காவிக்கு பதிலாக ஏற்கனவே கண்டிருக்கிறோம் ஏ காவி சக பி காவி சக சி காவி. அதே போல டிஇ காவிக்கு பதிலாக காவி டியினை குறிக்கலாம். ஆகவே மேற்படி காவிகளின் கூட்டுத்தொகையானது இந்த முறையில் நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். ஆகவே காவிகளின் கூட்டலானது இரண்டு காவிகளாக நாங்கள் கூட்ட வேண்டும். முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி இவ்வாறு நாங்கள் கூட்டலாம். அடுத்ததாக அப்ப காவிகள் என்பது என்ன என்பது தொடர்பாக ஒரு உள்ளார்ந்த விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அந்த காவிகளை எவ்வாறு இங்கு எழுதுவது என்பது தொடர்பில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக காவிகளின் செய்கைகளை பார்க்கிறோம். இரண்டு காவிகளை எவ்வாறு கூட்டுவது, ரைட்? முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி கூட்டலாம். அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட காவிகள் என்று சொன்னாலும் இரண்டு காவிகளை காவிகளாக கூட்டி நாங்கள் மொத்த கூட்டுத்தொகையை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக காவிகளின் கழித்தல். அப்ப ரெண்டு காவியை எவ்வாறு கழிக்கிறது என்று பார்க்க வேணும். அப்ப காவிகளை கழிப்பதற்கு ஒரு முறை எங்களுக்கு வரையறுக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இரு காவிகளை கழிப்பதற்கு அந்த காவிகளை கூட்டுத்தொகையாக மாற்றிய பின்னர் அந்த காவிகள் அந்த கழித்தல் வினாவை கூட்டல் வினாவாக மாற்றிய பின்னர் நாங்கள் முக்கோண காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி கூட்டல் காவிகளின் கூட்டுத்தொகை
எடுக்கின்ற முறை மூலம் நாங்கள் கழித்து கொள்ள முடியும். ஆகவே உதாரணமாக பார்த்தமாக இருந்தால் காவிகளின் கழித்தல் தொடர்பான விடயத்தை பார்க்குறோம். ஏபி என்ற கோட்டு துண்டத்தால் ஒரு காவி குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுற காவியை நாங்கள் காவி ஏபி என்று எழுதலாம். காவி ஏபி என்று எழுதலாம். ஒரு கேத்திர கணித முறையில் இந்த காவி காணப்படுகின்றது. இந்த காவியின் திசையை மாற்றி விட்டமாக இருந்தால் இந்த ஏபி காவியை நாங்கள் இன்னொரு முறையில் எவ்வாறு எழுதலாம் என்று சொன்னால் பிஏ காவி முன்னுக்கு ஒரு மைனஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஏபி காவினை நாங்கள் இந்த மாதிரி எழுதலாம். அப்போ திசை மாற்றினதுக்கு பதிலாக ஒரு மைனஸ் போடலாம். ஆகவே ஏபி காவியினை மைனஸ் பிஏ காவி என்ற மாதிரி நாங்கள் வகை குறிக்கலாம். அப்போ ஒரு காவியை இந்த மாதிரி நாங்கள் எதிர்காவியாக எழுத முடியும். ஆகவே இரு காவிகளை கழிக்க வேணுமாக இருந்தால் காவி ஏ சய காவி பி எங்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஏ சய இந்த சய பியினை நாங்கள் சக சய பி என்ற மாதிரி எழுதலாம். அப்போ காவி ஏயினையும் சய காவி பியினையும் கூட்டுவதன் மூலம் காவி ஏயினையும் சய காவி பியினையும் கூட்டுவதன் மூலம் இந்த இரு காவிகளினதும் வித்தியாசத்தினை நாங்கள் காண முடியும். ஆகவே இவ்விரு காவிகளையும் கூட்டுவதற்கு முக்கோண காவி கூட்டல் முறையைத்தான் நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆகவே காவிகளின் கழித்தலுக்கு ஒரு முறை இல்லை. இந்த உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். ஒரு உதாரணம் உண்டு. காவி ஏ காவி பி என்பன முறையே, இப்போ காவி கூட்டல் தொடர்பான ஒரு உதாரணம் உண்டு. காவி ஏ காவி பி என்பன முறையே காவி ஏபி காவி பி கியூ இனால் குறிக்கப்படுகிறது. ஆகவே காவி ஏபி அதாவது இந்த கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுற காவி ஏ என கூறப்படுகின்றது. இந்த PQ என்ற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுற காவி பி என்று கூறப்படுகிறது. ஆகவே இவ்விரு காவிகளையும் எவ்வாறு கூட்டுவது என்று பார்ப்போம். இந்த காவிகளோட கூட்டுத்தொகையை காணுமாறு வினா அமைந்துள்ளது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் இவ்விரு காவிகளையும் பருமநிலையும் திசையிலையும் ஒரு முக்கோணியின் அயல் பக்கங்களாக குறிக்க வேண்டும். ஆகவே இந்த ஏபி என்ற முக்கோணியை பார்ப்போம். ஏபி என்ற காவியினை பார்ப்போம். இந்த திசையில இருக்குது. ஆகவே அந்த காவியின் திசையில நாங்கள் குறிக்கிறோம். ஏபி என்ற காவி அந்த கோட்டினுடைய முடிவு புள்ளியில இருந்து மற்றைய காவியினை பருமனிலும் திசையிலும் வரைய வேண்டும். அந்த கோண்ட முடிவு புள்ளியிலிருந்து மற்றைய காவியினை பருமனின் திசையிலும் வரைய வேண்டும். ஆகவே பருமனிலும் திசையிலும் மற்றைய காவியினை வகை குறிப்பமாக இருந்தால் இது P என்ற புள்ளி, இது Q என்ற புள்ளி. நாங்கள் இந்த புள்ளியை நாங்கள் B என்று எடுத்துக்கொள்வோம், இந்த புள்ளியை நாங்கள் Q என்று எடுத்துக்கொள்வோம். ஆகவே இவர் காவி B ஆக இருக்கும், இவர் காவி A ஆக இருக்கும். மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகை எவ்வாறு பெறப்படுமாக இருந்தால் AQ என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படும். மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகையானது AQ என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படும். ஆகவே அந்த காவியினுடைய மேற்படி இரு காவிகளின் கூட்டுத்தொகை காவியினுடைய திசையானது AQ திசையில இருக்கும். பருமனானது இந்த கோட்டு துண்டத்தினுடைய நீளமாக இருக்கும். இவ்விரு காவிகளினதும் கூட்டுத்தொகை காவியினுடைய பருமனானது AQ என்ற கோட்டினுடைய நீளத்தினால் வகை குறிக்கப்படும். கூட்டுத்தொகை காவியினுடைய திசையானது Aயிலிருந்து Q திசையில் அமையும். இவ்வாறு நாங்கள் காவிகளின் கூட்டல் தொடர்பான செய்கைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் காவிகளின் கூட்டல் காவிகளின் கழித்தல் தொடர்பான பகுதிகளை ஆராய்ந்திருக்கிறோம். தற்போது காவிகளின் பெருக்கலை நாங்கள் பார்க்கலாம். காவிகளின் பெருக்கல் அந்த வகையிலே ஒரு காவியொன்றினை எண்ணியினால் பெருக்குதல். எண்ணி என்பது இங்கு இலக்கங்களினால் பெருக்குதல், அதாவது
ஒரு காவி ஒன்றினை எண்ணியினால் பெருக்கிற முறை. ஆகவே மெய் எண்கள், அதாவது ஒரு எண்ணி, ஒரு லம்டா என்கிற ஒரு எண்ணியினை கருதுவமாக இருந்தால் அந்த எண்ணானது 3 விதமாக அமைய முடியும். ஒன்றில் சைவரை விட பெரிய எண்ணாக இருக்கலாம், அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம் அந்த மாறிலி, அல்லது பூஜ்ஜியத்தை விட சிறிய எண்ணாக காணப்படலாம். அப்ப மெய்யெண்கள் என்பது குறித்து காட்டக்கூடிய எண்கள். ஆகவே மெய்யெண்களுக்குள் முழு எண்கள் வரும், மறை முழு எண்கள் வரும், பின்ன எண்கள் வரும், மறை பின்ன எண்கள் வரும். ஆகவே ஒரு காவியினை ஒரு எண்ணியினால் பெருக்கும் பொழுது எவ்வாறு அந்த பெருக்கப்பட்ட காவி எவ்வாறு பெறப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு உதாரணமாக ஒரு காவி எடுப்போம். ஏபி என்ற காவி. ஏபி என்ற காவி. இந்த காவியினை ஒரு லம்டாவினால் பெருக்கும் பொழுது, ஏபி என்ற காவியை ஒரு மாறிலியினால், ஒரு எண்ணியினால் பெருக்கும் பொழுது இங்க எண்ணியானது நேரானதாக காணப்படுகிறது. எண்ணியானது நேரானதாக காணப்படுகிறது. ஆகவே நேரானதாக காணப்படுகிறது. ஆகவே முழு எண்களில் வரும் பொழுது இப்போ 2 மடங்கு ஏ அல்லது 3 மடங்கு ஏ என்று வருமாக இருந்தால் இந்த காவியினுடைய திசையில் அதைவிட ஒரு பெரிய பருமன் கொண்டதாக காணப்படும். அதே காவியினுடைய திசையில் அதைவிட பருமனில் பெரிய கோட்டு துண்டமாக அது அமையும். ஆகவே இந்த வகையில் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒரு 3 லம்டா என்ற காவி, இங்கு லம்டா வந்து நேரானதாகவும் அதாவது முழு எண்ணிலையும் காணப்படுகிறது. சைவரை விட பெருசு. இந்த லம்டாவானது பின்ன எண்கள்லையும் காணப்படலாம். இந்த லம்டாவானது, இந்த எண்ணியானது பின்ன எண்கள்லையும் காணப்படலாம். ஆகவே பின்ன எண்களில் வந்தால் இந்த காவியானது இந்த ஏயினை விட சிறிதாகவும் அமையலாம். ஒரு முறையான பின்னத்தில் வரும் பொழுது அப்போ இந்த காவியானது உதாரணமாக அரை ஏ இந்த மாதிரி நாங்கள் குறிக்கலாம். அப்போ ஒரு காவியொன்றினை எண்ணியினால் பெருக்கும் பொழுது பெருக்கப்பட்ட காவியானது அதே திசையில், அந்த காவிக்கு சமாந்தரமான திசையில் காணப்படும். அப்போ அந்த எண்ணியானது முழு எண்களாக அமையும் பொழுது இந்த காவியின் பருமனை விட விளையுள் காவியின் பருமன், அதாவது பெருக்கப்பட்ட காவியினுடைய பருமன் பெரிதாக காணப்படும். முறையான ஒரு பின்ன எண்ணாக காணப்படும் போது இந்த காவியின் பருமனை விட சிறிதாக காணப்படும். ஆனால் ஒரே திசையில் சமாந்தரமாக காணப்படும். ஒரு காவியினை பூஜ்ஜியத்தினால் பெருக்கும் பொழுது அந்த மாறிலியானது, அந்த எண்ணியானது பூஜ்ஜியமாக இருக்குமாக இருந்தால் அந்த காவியானது பூஜ்ஜிய காவியாக காணப்படும். பூஜ்ஜிய காவியாக காணப்படும். ஒரு காவியை பூஜ்ஜியத்தால் பெருக்கப்படும் பொழுது அந்த விடை வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். ஆகவே பருமன் பூஜ்ஜியமாக இருக்கிற காவியை நாங்கள் பூஜ்ஜிய காவி அல்லது சூனிய காவி என்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். அதே போல அந்த எண்ணியானது <0, சைவரை விட சிறிய கணியமாக இருந்தால், அந்த எண்ணியானது மறையில காணப்படுமாக இருந்தால், உதாரணமாக இந்த காவியை பார்த்தமாக இருந்தால் ஏ என்ற காவி, ஏபி என்ற கோட்டு துண்டத்தால் குறிக்கப்படுறது காவி ஏ. இந்த காவி ஏயினை ஒரு மறை முழு எண்ணால் பெருக்கும் பொழுது ஒரு மறை 5a, மறை 5a இனால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த காவியினுடைய திசை வந்து எதிர் திசையாக காணப்படும். விளையுள் காவியினுடைய திசையானது எதிர் திசையாக காணப்படும். இங்கு முழுவன் லம்டா வந்து முழுவனாக இருக்கிறதால பருமன் பெரிதாக காணப்படும். பருமன் பெரிதாக காணப்படும். இந்த காவியினுடைய இந்த லம்டாவானது மறை பின்ன எண்ணாக இருக்குமாக இருந்தால் ஒரு 3a/4. ஆகவே இந்த காவி ஏபியை விட பருமன் சிறிதாகவும் இந்த லம்டா மறையாக இருக்கிறதால திசை எதிர் திசையிலும் காணப்படும். இவ்வாறு நாங்கள் ஒரு காவியினை எண்ணியினால் பெருக்க முடியும். காவியினை எண்ணியினால் பெருக்க முடியும். ஆகவே அடுத்ததாக இதுவரை கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து சில பயிற்சிகளை நாங்கள் செய்து பார்க்கலாம். இதுவரை நாங்கள் இந்த வகுப்பில் என்னென்ன படிச்சிருக்கிறோம்? ஒரு காவி என்பது தொடர்பான எண்ணக்கருவை பார்த்திருக்கிறோம். அந்த காவியை எவ்வாறு குறிப்பது, எழுதுவது என்பது தொடர்பில் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த காவியினை எவ்வாறு கூட்டுவது, எவ்வாறு கழிப்பது, இந்த காவியினை எவ்வாறு எண்ணியினால் பெருக்குவது என்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். அதைவிட
இரு காவிகள் சமனாக இருப்பதற்கான நிபந்தனைகளையும் பார்த்திருக்கிறோம். இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு சிறிய பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை பார்த்தமாக இருந்தால் OABCDE என்பது ஒரு ஒழுங்கான அறுகோணி. இங்கு OA ஆனது காவி ஏயினாலும் OB ஆனது காவி பியினாலும் பியும் ஆகுமெனின் காவி ஓசியினால் ஓசி என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவி, OD என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவி, OE என்ற கோட்டு துண்டத்தினால் குறிக்கப்படுற காவிகளை காவி A காவி B சார்பில் காண்க. அடுத்ததாக இந்த அறுகோணின் மையமானது Q ஆக தரப்படுமாக இருந்தால் காவி EQ காவி EB என்பவற்றையும் AB சார்பில் காண்க. ஆகவே இந்த வினாவினை நாங்கள் எவ்வாறு இந்த வினாவினை தீர்ப்பது என்று பார்த்தமாக இருந்தால் OA ஒழுங்கான அறுகோணி ஒன்று. அந்த அறுகோணியில் பக்கம் OAயினால் காவி A வகை குறிக்கப்படுகிறது. பக்கம் OBயினால் காவி B வகை குறிக்கப்படுகிறது. OBயினால் B வகை குறிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஒழுங்கான அறுகோணி தொடர்பாக நாங்கள் ஒரு ஆராய வேணும். இந்த ஒழுங்கான அறுகோணியில எதிர்ப்பக்கங்கள் எவ்வாறு இருக்கும்? ஒழுங்கான அறுகோணி ஆகவே எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்கும். ஒழுங்கான அறுகோணி என்பது பக்க நீளங்கள் சமனாக இருக்கும். அதே நேரம் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே இங்கு பார்த்தமாக இருந்தால் இந்த அறுகோணி தொடர்பான விடயத்தை ஒரு பார்த்துவிட்டு இந்த வினாவை நாங்கள் தீர்க்க முடியும். அந்த வகையில் இந்த ஒழுங்கான அறுகோணியினை பார்த்தமாக இருந்தால் எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்கும். ஒழுங்கான அறுகோணி என்றதால எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாக இருக்கும். அதே நேரம் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும். எனவே OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமானவை, ஒரே திசையை கொண்டவை. OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமானவை. அதே போல AB என்ற பக்கமும் ED என்ற பக்கமும் ஒரே திசையை கொண்டவை. AB என்ற பக்கமும் ED என்ற பக்கமும் ஒரே திசையை கொண்டவை. அதே போல OE என்ற பக்கமும் BC என்ற பக்கமும் சமாந்தரமானது. ஆகவே இந்த சமனும் சமாந்தரம் என்ற இந்த முடிவிலிருந்து நாங்கள் என்ன எடுக்கலாம் என்று சொன்னால், இந்த சமனும் சமாந்தரம் என்ற இந்த முடிவிலிருந்து நாங்கள் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், ஒரு கோட்டு துண்டமானது இப்போ பார்த்தோம் என்று சொன்னால், இது AB என்ற கோட்டு துண்டம், இது PQ என்ற கோட்டு துண்டம். இவ்விரு கோட்டு துண்டங்களும் நீளத்தில் சமனாகவும் சமாந்தரமாகவும் காணப்படுமாக இருந்தால், இவ்விரு கோட்டு துண்டங்களும் நீளத்தில் சமனாகவும் சமாந்தரமாகவும் காணப்படுமாக இருந்தால், AB என்ற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுற காவி, உதாரணமாக காவி A AB என்ற கோட்டு துண்டத்தினால வகை குறிக்கப்படுமாக இருந்தால், PQ என்ற கோட்டு துண்டத்துக்குரிய காவியாகவும் நாங்கள் காவி Aயினை எழுதி கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இரு கோடுகளும் சமனும் சமாந்தரமாக காணப்படுகின்றது. ஆகவே AB என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் PQ என்ற கோட்டு துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் ஒரே காவி, சமகாவியாக காணப்படும். அந்த வகையில் இந்த ஒழுங்கான அறுகோணியை பார்த்தால் பக்கம் OA இனுடைய நீளமும் பக்கம் DC இனுடைய நீளமும் சமன். OA என்ற பக்கமும் DC என்ற பக்கமும் சமாந்தரமாக காணப்படுகின்றது. ஆகவே OA என்ற பக்கத்தினால் ஒரு காவி வகை குறிக்கப்படுமாக இருந்தால்
அதே காவியினால் நாங்கள் டிசி என்ற பக்கத்தினையும் வகை குறிக்க முடியும். அதே போன்று ஒழுங்கான அறுகோணி, ஆகவே OE என்ற பக்கத்தினால் OE என்ற பக்கத்தினையும் அதற்கு எதிராக உள்ள BC என்ற பக்கத்தினையும் கருதுவமாக இருந்தால் OE என்ற பக்க நீளமும் BC என்ற பக்க நீளமும் சமன், OE என்ற கோடும் BC என்ற கோடும் சமாந்தரம். ஆகவே OE என்ற பக்கம் காவி Bயினால் வகை குறிக்கப்படுமாக இருந்தால் BC என்ற பக்கத்தையும் நாங்கள் காவி Bயினால் வகை குறிக்கலாம். ரெண்டும் சமனான காவிகள். இப்போ சமனான காவிகள் தொடர்பான அறிவிலிருந்து இந்த வினாவினை நாங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல ED என்ற பக்கமும் AB என்ற பக்கமும் சமனும் சமாந்தரமும், ED என்ற பக்கம் காவி Cயினால் வகை குறிக்கப்படுமாக இருந்தால் AB என்ற பக்கமும் காவி Cயினால் வகை குறிக்கப்படும். ஒழுங்கான அறுகோணியானது எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படும். எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படும். அதே போல இந்த இரு பக்கங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். அதே போல இந்த இரு பக்கங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே OA என்ற காவியினால் OA என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியினை நாங்கள் DC என்ற கோட்டுத்துண்டத்தினால் குறிக்கலாம். அதே போல AB என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியினை ED என்ற கோட்டுத்துண்டத்தினால் குறிக்கலாம். OE என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் BC என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் சமனான காவிகளாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இவ்விரு கோட்டுத்துண்டங்களும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். அதைவிட இணைகரத்தினுடைய நடுப்புள்ளிகளை நாங்கள் இணைப்பதனூடாக OC என்ற உச்சிகளையும் AD என்ற உச்சிகளையும் BE என்ற உச்சிகளையும் இணைப்பதனூடாக இணைகரத்தின் நடுப்புள்ளியை கருதுவோம். ஆகவே OQBA என்ற நாட்பக்கலை பார்ப்பமாக இருந்தால் OQBA என்ற நாட்பக்கலை அவதானிப்பமாக இருந்தால் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுகிறது. ஆகவே OQBA ஆனது ஒரு இணைகரமாக காணப்படும். ஆகவே OA என்ற பக்கமும் QB என்ற பக்கமும் சமனும் சமாந்தரமாக காணப்படும். சமனும் சமாந்தரமாக காணப்படும். ஆகவே OA என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் QB என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் சமனாக இருக்கும். இதே போல OAQE என்ற நாட்பக்கலை நாங்கள் அவதானிப்பமாக இருந்தால் OA என்ற பக்கமும் EQ என்ற பக்கமும் OAQE ஆனது ஒரு இணைகரமாக காணப்படும். OAQEயும் ஒரு இணைகரமாக காணப்படும். ஆகவே OA என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் EQ என்ற கோட்டுத்துண்டத்தினால் வகை குறிக்கப்படுற காவியும் சமனான காவியாக காணப்படும். ஆகவே OA என்ற காவியின் இருமடங்காக EB என்ற காவி காணப்படும். ஆகவே இந்த விடயங்களை அவதானித்து மேற்படி வினாவினை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ள முடியும். இது தொடர்பான பயிற்சிகளை நாங்கள் அடுத்த பாடவேளையில் நாங்கள் சந்தித்து தீர்த்து கொள்ளலாம். இத்துடன் இந்த பாடவேளையானது நிறைவுக்கு வருகின்றது. ஆகவே மற்றொரு பாடவேளையில் நாங்கள் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.